கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு இந்த புதிய மாதத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் நம்மை 3 மாதம் நடத்தி இந்த 4வது மாதத்துல கர்த்தர் நம்மை காணப்பண்ணின பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நாட்களை இன்னும் அறிவை தாரும் என்று பக்தன் சொல்லுகிறது போல புது வருஷம் ஆரம்பித்து இந்த 4வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு காண பண்ணியிருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு நாம் இணைந்து நன்றி சொல்லுவோம். வாக்குத்தத்தங்கள் என்றாலே ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விலையேறப்பெற்ற வார்த்தை என்ன? யோபு 42ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்கு முந்தின வார்த்தைகளில வேதம் இப்படி சொல்லுகிறது. 10ஆம் வசனத்துல யோபு தன் சிநேகிதனுக்காக அவன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் யோபுவை எப்படி ஆசீர்வதித்து வைத்திருந்தார்? அவன் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் பொல்லாப்புக்கு விலகி ஆண்டவர் சமூகத்தில் நீதிமானாய் இருந்தான் என்று அவனை குறித்து ஏன் பிசாசே சாட்சி கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை வைத்திருந்தார். ஆனாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பிசாசுக்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய யுத்தமே நடந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதிமானாகிய என் தாசனாகிய யோபு மீது கண் வைத்தாயோ அவனை போல பூமியில ஒருவனும் கிடையாது என்று சொல்லி நீ முடிஞ்சா அவன் சொத்து மேல கை வை அப்படின்னு சொல்றார். 2வது அவனுடைய பிள்ளைகள் மேல கை வச்சுக்கோன்னு சொல்றார். 3வது அவனுடைய சரீரத்தின் மீது கை வைத்துக்கோ, ஜீவனை எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. 4வது நான் இப்படி பார்க்கிறேன், அவன் மனைவியின் மீதே அவன் கை வைத்தான். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். ஆனா இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை. கர்த்தர் அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் எல்லாம் இல்லாம சரீரம் முழுவதும் சீல் வடிந்து கொண்டிருக்கிறது, ஓட்டெடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். இன்னும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றான். நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் என்று சொல்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களில் என் சொந்த கண்கள் காணும் என்று சொல்லுகிறான். என்னுடைய எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நான் சாட்டி விடுவேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் நீர் எனக்கு பதிலாக நில்லுங்கன்னு போராடுறான். இது எல்லாவற்றிலும் யோபு நிதானமாய் நடந்தான். அவன் நண்பர்களிலே அலமா பேசும்போது கூட நிதானமாய் இருந்தான். அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, முன்னிலைமையிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் அவனுக்கு அநேக 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து தேசத்திலே அவன் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யோபு நடு புத்தகத்தில் இருக்கிறதுனால ஏதோ சங்கீத பகுதியில் தாவீது நாட்களில் இருப்பார்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் அவர் ஆபிரகாமின் நாட்களில் வாழ்ந்தவர் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து அப்படி விசுவாசம் என்று பேசுகிறோம். இன்னொரு பக்கம் யோபுவை கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. என் தாசனாகிய யோபு பேசினது போல ஒருவனும் நிதானமா பேசல. இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார், உங்க முந்தின நிலைமையில் காட்டிலும் பிந்தின நிலைமை ஆசீர்வாதமா இருக்கும். கடந்த 3 மாதங்களில் நீங்க அனுபவித்த பாதைகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. யோபுவை போல எல்லா சூழ்நிலையிலும் உறுதியா இருங்க, நிதானமா பேச பழகுங்க. என்னென்ன காரியங்கள் எல்லாம் இழந்தீங்களோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரடையாய் வந்ததோ, எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்ததோ, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இந்த புதிய மாதம் உங்களுக்கு பிந்தின ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கும். சகரியாவின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, ஆண்டவருடைய ஆலயத்தில் மகிமை எப்படி இருக்கும்னு. ஆகாய 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு, அதே போல உங்க வாழ்க்கை இந்த ஏப்ரல் மாதம் விசேஷமா இருக்க போகிறது. கடந்த வருடம் கடந்த நாட்களை காட்டிலும் இந்த புதிய மாதம் உங்களுக்கு விசேஷமா இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துறேன். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதா
பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த ஏப்ரல் மாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு மாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு அதிசயமாய் கிருபையாய் தருகிறதற்காய் நன்றி. விசேஷமா இந்த ஏப்ரல் மாதத்துல எங்க பிள்ளைகள் முந்தின நாட்களை காட்டிலும் இந்த வருகிற இந்த மாதம் விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அவனை முன்னிலைமையை காட்டிலும் முந்தின ஆசீர்வாதத்தை காட்டிலும் இரட்டத்தனையை ஆசீர்வதித்தது போல எல்லா கண்களுக்கு முன்பாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற சுவாமி. எல்லா கலக்கங்களுக்கு விக்கினங்களுக்கு எங்க பிள்ளைகளை விலக்கி வேலி அடைப்பீராக. 2 மடங்கு முன் நிலைமையிலும் பின் நிலைமையின் ஆசீர்வாதம் இந்த மாதம் பெரியதாயிருக்கட்டும். யோபுவின் பிள்ளைகளை தேசத்துல விசேஷித்தவர்களாய் வைத்தது போல இந்த மாதம் எங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படி வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்க நல்ல அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில மீண்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கும். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மகிமையா இருக்கும். இந்த மாசம் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.